நம்ம ஊரு நம்ம மண்ணு. எங்க ஊரு வழக்கப்படி இதை பிச்சி பூண்டு வாங்கிய. சில ஊர்ல ஜாதி மல்லின்னு வாங்க. பூவுண்டா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். பிச்சி பூவை பொறுத்த வரைக்கும் 4 கண்ணி வச்சாலே அழகாவும் இருக்கும், அப்படியே சூப்பரா கம்முன்னு வாடையாவும் இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சி பூண்டாலும் மல்லிகைப்பூ மாதிரி நிறையா வைக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். நான் காலேஜ் படித்த அந்த 5 வருஷமுமே பூ இல்லாமல் போனதா ஒரு நாள் கூட சரித்திரம் இல்லை. காலேஜ் பஸ் 8 மணிக்கு வரும். அந்த 8 மணிக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே அந்த பூவோட ஸ்மெல் அப்படி அடிக்கும் பாருங்க. நம்ம ட்ராவல் பண்ண அந்த காற்றுக்கும் அந்த பூவோட ஸ்மெல்லும் அடப்பா நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். என்னோடய காலேஜ் பஸ்மேட்ஸ்னாலும் சரி, காலேஜ் மேட்ஸ்னாலும் சரி, அபி பூ எனக்கும் ஒரு நாள் கொண்டுட்டு வா அபி அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பூவோட ஸ்மெல் இருக்கும். இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. எங்கள் அம்மா 3-4 மணிக்கெல்லாம் பூவை பறிச்சிருவாங்க. அந்த 4லேருந்து 5:30க்குள்ளே எல்லாம் அந்த பூவை கட்டி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வச்சுருவாங்க. லைட்டாக மலர்ற மாதிரி இருக்கும் அந்த 6-6:15க்கெல்லாம். அதுக்கப்புறம் அதை ஒரு கவரில் சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இப்படி வச்சா கரெக்டாக காலையில் 8 மணிக்கு வச்சுட்டு போனால் அந்த 2 மணி வரைக்கும் அந்த பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி, காலேஜ் புராணம் போதும், செடி பராமரிக்கிறத பற்றி பார்ப்போம். நாங்கள் அன்றாட பயன்படுத்துகிற காய்கறி கழிவையும் வாழைப்பழத்தோலையும் தான் ஒவ்வொரு செடிக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வருவோம். இந்த காய்கறி கழிவை போட்டுட்டு மண்ணை மூடிட்டு ஏற்கனவே பழைய பூவெல்லாம் பிடுங்கியிருப்போம்ல, அந்த இடத்துல வர செடியை மேலாப்பில் இணுக்காக கட் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா கையை வச்சு கிள்ளி விட்டுறணும். அப்போ தான் அடுத்த தடவை அந்த இடத்துல இருந்து 2 கனவு வரும். இப்படி செய்கிறனால கிள்ளி விட்ட இடத்துல இருந்து 2 கொலை தள்ளும். அப்புறம் பூவும் மகசூல் அதிகமாக இருக்கும். இந்த இணுக்கெல்லாம் பிச்ச பிறகு மேலாப்பில் தண்ணி அடைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா கூட கீழே தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். ஒரு பிச்சி பூ செடி வச்சாலே அதுலேருந்து நிறைய செடி நம்மளே உருவாக்கி எடுத்துக்கலாம். வெறும் சிம்பிள் மேட்ரு தான். இப்போ இருக்கிற இந்த செடியுமே நாங்கள் பதியம் போட்டு எடுத்த இன்னொரு செடி தான். இந்த செடி வச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. பெரிய செடியிலேருந்து தான் இதுவும் நாங்கள் பதியம் போட்டு எடுத்தோம். பெரிய செடியில் நல்லா கணுவு இருக்கிற இடமா எடுத்துக்கிட்டு கீழே நல்ல மண்ணை மம்புட்டியை வச்சு தோண்டி விட்டுட்டு இந்த கணுவை உள்ளே தூக்கி வச்சுட்டு நல்லா மண்ணை மேலே மூடி விட்டுட்டு ஒரு சின்ன கல்லை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே அங்கே வேர் போட்டு செடி முளைக்கிறத நீங்களே பார்த்துடுவீங்க. கணுவை பிச்சுட்டு தண்ணியும் அடித்து விட்டுறோம்ல, அதுக்கப்புறம் தேமோர் கரைசல், அதாவது புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அதை மோராக ஆக்கி மேலே செடிக்கு மேலே தெளித்து விட்டால் நல்ல மகசூல் வரும், நல்ல பூ பூக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை இப்படி தெளித்து விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேமோர் கரைசல் தெளிச்சிருந்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு மேலே தெளிங்க, அப்படி இல்லைன்னா காலையில் 6 மணிக்குள்ளே தெளிக்கணும். இது பிச்சி பூவுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகை பூச்செடிக்கும் நீங்கள் இப்படி தெளிக்கலாம். எங்கள் வீட்டில் காலையில் 4 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த மருதாணி பூவையும் பிச்சி பூவும் வச்சுருக்கும் போது அந்த ஊதுபத்தி வாடைக்கு அதுக்கும் வீடே அப்படியே அந்த கோயில் மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ஃபீலு தான். ஆதி பாப்பாவும் அவங்க அம்மாச்சி செடிக்கு உரம் போடுறத பார்த்துட்டு அவங்களும் செடிக்கு உரம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம்மா. வீட்டில் பெரியவங்களை பார்த்து தான் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளும் அதே மாதிரி செய்வாங்க. பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது சூதானமாக இருக்கணும். பேசுகிற பேச்சிலையும் சரி, நம்ம நடக்கிற நடைமுறையிலையும் சரி. வீட்டில் ஒரு சின்ன செடி வளர்த்தாலும் சரி, அதை பார்த்து நம்ம பராமரிக்கிறத பார்த்து அந்த சின்ன பிள்ளைகளும் வளரும். இதனால் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, வர தலைமுறைகளும் விவசாயம்னா என்ன, சின்ன சின்ன தோட்டங்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. வீட்டில் ஒத்த செடி வளர்த்தாலும் அதை பராமரிக்க போகணும்னு நம்மளுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் பறந்து போயிடும். இது நான் கண்ட உண்மை. ஒரு நிமிஷம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். பூவை பிடுங்கும் போது பூவோடு சேர்ந்து கீழே இருக்கிற பச்சை தண்டியும் சின்னதாக சேர்த்து பூவோடு பிடுங்குங்க. இது பூவை ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உதவும். செடிக்கு உரமும் போட்டாச்சு, தண்ணியும் பாய்ச்சியாச்சு. இனி ஆம்பிட்டுதா. மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்டும் லைக்கும் பண்ணுங்க.